இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிற வசனம் சங்கீதம் 51 அதிகாரம் 17வது வசனம். தேவனுக்கேற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர். இங்கே சங்கீதக்காரன் தேவனை நோக்கி சொல்கிறார், தேவன் ஏற்கும் பலி எதுவா? நொறுங்குண்ட ஆவி. நொந்து போன நிலையில் இருக்கிறாங்க இல்லையா, அவங்களால எதுவுமே செய்ய முடியாத நிலையில இருந்து தேவனை நோக்கி மன்றாடி கொண்டே இருக்காங்க இல்லையா. அப்படிப்பட்ட நறுங்குண்ட இருதயத்தை தேவன் புறக்கணிக்க மாட்டேன்னு இன்னைக்கு வாக்குரைக்கிறார். அவர்கள் பலியை தேவன் புறக்கணிக்க மாட்டேன்றார். ஏன்னா நொறுங்குண்டவர்களின் இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாக இருக்கிறார்னு சங்கீதம் 34:18 பார்க்குறோம். அப்படிப்பட்ட இருதயம், நொறுங்கி போன நிலையில் இருக்க இருதயம், அவர்களால் ஒன்றுமே செய்ய முடியாத நிலையில் இருக்கிறவர்கள் அப்படிப்பட்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாக இருக்கேன்னு சொல்கிறார். நறுங்குண்ட ஆவியுள்ளவர்களே நான் ரட்சிப்பேன்னு சொல்கிறார். ஏன்னா நீதிமானுக்கு வரும் துன்பம் அநேகமாக இருக்கும், அவர்களில் நின்று நான் அவர்களை விடுவிப்பேன்னு சொல்கிறார். அந்த நறுங்குண்ட ஆத்மா தேவனையும் தான் நோக்கி பார்க்கும் இல்லையா. அந்த பலிகள் அந்த நேரத்தில் அவர்கள் தேவனை நோக்கி பலியிடுகிறது, ஸ்தோத்திர பலியிடுகிறது, தேவனை மகிமைப்படுத்துகிற காரியங்கள் எல்லாவற்றையும் தேவன் புறக்கணியாமல், அவங்க துன்பம் அவங்களுக்கு அநேகமாக இருந்தாலும் தேவன் அவர்களை நீங்களாக ரட்சிப்பேன்னு சொல்கிறாரு. ஏன்னா என்னுடைய கரம் இவைகளெல்லாம் சிருஷ்டித்ததினால் தேவன் சகலத்தையும் அவர் வார்த்தையின் வல்லமைனாலும் அவர் கரத்தின் வல்லமைனாலும் அவர் உண்டாக்கினார் இல்லையா. இவைகள் எல்லாம் உண்டாயிருக்கு என்று கர்த்தர் சொல்கிறார். ஆனாலும் சிறுமைப்பட்ட ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்குகிறவர்கள்னு சொல்கிறார். ஏசாயா 66:2 அவருடைய வசனத்துக்கு நடுங்குகிறவர்களை தேவன் நோக்கி பார்ப்பேன். அப்போ அந்த நொறுங்குண்ட இருதயத்தை தேவன் பார்க்கிறார், அதை புறம்பே அவர் தள்ளவில்லை. அதே போல் அப்படிப்பட்ட சிறுமைப்பட்ட நிலையிலே ஆவியில் நொறுங்குண்டு இருக்கிறவர்கள், தன் வசனத்துக்கு நடுங்குகிறவர்களை தேவன் நோக்கி பார்க்கிறார். கர்த்தருடைய வசனத்துக்கு நாம் நடுங்கணும். தேவன் எந்த ஒரு காரியத்தை சொல்லி தேவன் நம்மை வழிநடத்துகிறாரோ அந்த வார்த்தைக்கு நாம் பயந்து நடுங்கிறவர்களாக இருக்கணும். கர்த்தருடைய வசனத்துக்கு நடுங்குகிறவர்களை தான் நோக்கி பார்ப்பேன்னு இன்னைக்கு வாக்குரைக்கிறார். அதனால இருதயம் நொறுங்குண்டவர்கள் நான் குணமாக்கி அவர்கள் காயங்களையெல்லாம் கட்டுவேன்னு சொல்கிறார். சங்கீதம் 147:3 பார்க்குறோம். அப்போ மனம் நொந்த நிலையிலே, காயப்பட்ட சூழ்நிலையில், அந்த இருதயத்திலே காயப்பட்டவர்களாக இருக்கலாம் இன்றைக்கி மனுஷர்கள் மூலமாக. அப்படிப்பட்டவர்களை நான் காயங்களை ஆற்றுவேன், அந்த காயங்களை நான் கட்டுவேன். சில டைம் நானே அடிக்கிறேன், நானே காயம் கட்டுக்கிறேன்னு சொல்லுவார். சில கர்த்தரே நம்மளை சிக்ஷித்து போதித்து வழிநடத்துகிறதாகவும் இருக்கும். அப்போ அவர் கரத்திலே நாம் அடங்கி இருக்கணும், தேவனுடைய கரத்திலே நாம் அடங்கி இருக்கிறவர்களாக இருக்கணும். ஏன்னா மனம் திரும்புதலே ஒரு பாவியின் நிமித்தம் தேவனுடைய தூதருக்கு முன்பாக அங்கே சந்தோஷம் உண்டாகுமா பரலோக ராஜ்யத்தில். லூக்கா 15:10 பார்க்குறோம். அப்போ ஒரு பாவியின் நிமித்தமே மனம் திரும்பப்படுது பரலோகத்தில். அவனுக்கு அந்த மனம் திரும்புதல்னால பரலோகத்தில் அங்கே சந்தோஷம் உண்டாயிருக்கான். அப்போது அநேக பாவிகள் இன்றைக்கி ரட்சிக்கப்படணுன்றதுக்காக தான் இந்த பூமியிலே தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை அனுப்பினார் இல்லையா. சகல ஜனங்களின் பாவங்களை தன்னுடைய சரீரத்திலே அவர் சுமந்தார் இல்லையா. சிலுவையின் பாடுகளை அவர் சுமந்தார். நமக்காக அவர் ரத்தம் சிந்தி மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு பிதாவாகிய தேவனால் வலக்கரத்தினாலும் பரிசுத்தாவின் வல்லமையினால் எழுப்பப்பட்டு இன்று அவருடைய வலது பாரத்தில் இருக்கிறார். அப்படிப்பட்ட தேவனை நாம் எப்படி தேடணும்? மார்க் 12:33 சொல்லப்படும், முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு முழு பலத்தோடு அவரிடத்தில் அன்பு கூறுங்க, தன்னிடத்தில் அன்பு கூறுவது போல் பிறனிடத்தில் அன்பு கூறுங்க. இதுதான் தேவனுக்கு உகந்த சர்வாங்க தகன பலியாது இருக்குது. இது எல்லாவற்றை பார்க்கிலும், எல்லா பலிகளை பார்க்கிலும் இது முக்கியமாக இருக்குது. அப்போ தேவனை முழு இருதயத்தோடு நீங்கள் தேடும்போது கர்த்தர் உங்களுடைய காரியங்களை புறம்பே தள்ளாதபடிக்கு உங்கள் காரியங்களுக்கான பதிலை தருவார். ஏன்னா ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையதுன்னே மத்தேயு 5:3 பார்க்குறோம். ஜாதிகள் கர்த்தருடைய நாமத்துக்கும் பூமியில் உள்ள ராஜாக்கள் எல்லாரும் உம்முடைய மகிமைக்கு பயப்படுவார்கள்னு சொல்லுது. அப்பொழுதுன்னு ஏன் சொல்லப்படுதுன்னா சங்கீதம் 102:16 திக்கற்றவர்களுடைய ஜபத்தை, அவர்கள் விண்ணப்பத்தை தேவன் அலட்சியம் பண்ணாமல் அதை அங்கீகரிப்பேன்னு சொல்கிறாரு. அப்போ அந்த நறுங்குண்ட ஆவிகளுக்கு உதவி செய்ய ஒருவரும் இல்லாத சூழ்நிலையில் தான் அவங்க ஆவியிலே நொறுங்குண்டு இருக்கிறாங்க. அப்படிப்பட்டவர்களுடைய ஜப விண்ணப்பத்தை தேவன் அலட்சியம் பண்ணாமல் அதை ஏற்பேன்னு சொல்கிறாரு. அதனால் உங்கள் வழியை உயர்த்தி இதை செம்மைப்படுத்தி இடர்களே என் ஜனத்தின்
வழியிலிருந்து எடுத்து போடுங்கள்னு சொல்கிறார் ஏசாயா தீர்க்கதரிசி. ஏசாயா 57:14 பார்க்குறோம். அப்போது ஜனங்களுடைய காரியங்களிலே தடையாக இருக்கிறவைகள், அவங்க செம்மையான பாதைக்கு தடையாக இருக்கிற இடரலான கற்களை எல்லாம் நீக்கி போடுங்கன்னு சொல்கிறார். என்ன நித்தியவாசியும் பரிசுத்தவர் தேவனுமா இருக்கிற அவருடைய நாமமும் மகத்துவம் உன்னதமானவர் இதை சொல்லுகிறார். ஏன்னா உன்னதத்திலே பரிசுத்த ஸ்தலத்திலே அவர் வாசம் பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். அப்போ அவரை பணிந்து கொள்ளுகிற ஆவியை அவர் உயிர்ப்பிக்கிறார். நொறுங்குண்டவர்கள் இருதயத்தையும் அவர் உயிர்ப்பிக்கிறார். நொறுங்குண்டு பணிந்தவர்களிடத்திலே அவர் உள்ள அந்த ஆவி உள்ளவர்களே அவர்களிடத்திலே அவர் வாசம் பண்ணுகிறார். அப்போ நொறுங்குண்ட இருதயத்துக்கு நடுவில் கர்த்தர் இன்னைக்கு வாசம் பண்ணுகிறவர்களாக இருக்கிறார். அப்போ அவர்களை தேவன் ஆட்சி தேய்ச்சி பலப்படுத்துவார் இல்லையா? இன்றைக்கி நீங்களும் கண்ணீரோடு கூட இருக்கலாம். என்ன பிரச்சனை, போராட்டங்கள், நெருக்கங்கள், உங்கள் ஆவி முறிந்து போன நிலையில் இருந்தாலும் தேவன் உங்களை உயிர்ப்பிப்பார். உங்கள் விண்ணப்பத்துக்கு பதில் தருவார். எபிரேயர் 13:12 பார்க்குறோம். இயேசு தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படியாக நகர வாசலுக்கு புறம்பாக அவர் பாடுபட்டார். எருசலேத்தின் நகரத்தின் வாசல்லே அவர் நமக்காக அடிக்கப்பட்டார் இல்லையா? அவர் சிலுவையிலே அறைய ஒப்பு கொடுக்கப்பட்டார். அவரை காரி உமிழ்ந்தார்கள், கன்னத்திலே அறைந்தார்கள், தலையிலே குட்டினார்கள், முள்முடியை சூட்டி அவரை அவமானப்படுத்தி கொண்டு இருந்தாங்க. நமக்காக அவர் பாவ சாப முற்களையும் அவர் ஏற்றுக்கொண்டார். நமக்காக அந்த சிலுவை பாரத்தை சுமந்தார். சிலுவையிலே ரத்தம் சிந்தி மரித்தார். அப்போ இதெல்லாம் யாருக்காக செய்கிறார்? நொறுங்குண்ட ஆவிகளையும் தன்னிடத்திலே அவர் வாஞ்சியாய் ஏற்றுக்கொண்டு அவங்க விண்ணப்பத்துக்கு பதில் தருவேன்னு சொல்கிறார். ரோமர் 12:1 பார்க்குறோம். நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்க, அந்த சரீரத்தை கர்த்தருக்கு ஜீவ பலியாக ஒப்பு கொடுங்க. ஏன்னா இது தேவன் தங்கும் ஆலயமாக இந்த சரீரம் இருக்குது. அதை பரிசுத்தோடு காத்து கொண்டு அது தேவனுக்கு ஒப்பு கொடுங்க. உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன்னு இதுவே நீங்கள் செய்ய வேண்டிய புத்தியுள்ள ஆராதனைன்னு ரோமருக்கு எழுதுகிற நிருபத்திலே பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறார். அப்போ புத்தியுள்ள ஆராதனை எது? நம் சரீரத்தை கர்த்தருக்கு ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கிறதா இருக்கிறது. அதே போல் சங்கீதம் 22:24 பார்க்குறோம். உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை தேவன் அற்பமாய் எண்ண மாட்டார், அவர் அருவருத்தும் தள்ள மாட்டார். அவர்கள் முகத்துக்கு தன் முகத்தை அவர் மறைக்க மாட்டார். தம்மை நோக்கி கூப்பிடுகிற அவர்களினுடைய கூப்பிடுதலை அவர் கேட்டு அவர்களுக்கு இன்றைக்கும் பதில் தர அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறதுனால இன்னைக்கு தேவனுக்கு ஏற்கிற பலி எப்படி இருக்குது? அந்த நறுங்குண்டவர்களுடைய இருதயத்தை தேவன் புறக்கணியாமல் அவர்கள் விண்ணப்பத்துக்கு தேவன் இன்னைக்கு நிச்சயமாய் பதில் தருவார். அதிக காத்திருத்தல் இருதயத்தை இழைக்க பண்ணும். ஆனால் விரும்புகிறதோ ஜீவ விருட்சம் போல், அது வரும்போது ஜீவ விருட்சம் போல் உங்களுக்கு அதை செய்வார். இன்றைக்கும் உங்களை தேவன் புறம்பாக தள்ளாதபடிக்கு உங்கள் விண்ணப்பத்தை கேட்டு உங்களுக்கு பதில் தருவார். ஆமேன்.